அனுபமா சங்கீதா அக்காவுக்கு வீடு கிரக பஸ் வச்சாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு ஏன் போகல? பத்திரிக்கை வைக்க வரும்போது எங்களை அவங்க வீடியோவில் காட்டல. ஆனால் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து பத்திரிக்கை வைக்கும்போது அவங்க வீடியோவில் காட்டினாங்க. அதிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ நம்மளை வந்து அவங்களுக்கு காட்டுறதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, நாங்கள் வீடு கிரக பஸ்ஸுக்கு போனோம். நான் 2 நாளுக்கு முன்னாடி தாய்மாமா வீட்டு விசேஷத்துக்கு எதுக்காக போனேன்னா, என்னோட அக்கா காயத்ரி அக்கா வந்து நீ 2 நாளுக்கு முன்னாடியே வந்துன்னு அவங்க எப்போலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இவங்க பத்திரிக்கை வச்சுட்டு வினோத் வந்து எனக்கு வந்து பர்சனலாக கூட ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லலை, வீட்டில் பத்திரிக்கை வச்சுருக்கேன் நீ வா அப்படின்னு என்னை கூப்பிடவே இல்லை. இருந்தாலும் நான் போனேன். சரி ஓகே விடு, எல்லாத்தையும் மறந்துட்டு நான் போயிட்டேன். அவ்வளோதான், போயிட்டு உடனே வரிசையை கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம். எங்கள் அக்கா கேர் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க, நீ 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுன்ட்டு. ஆனால் வினோத் எனக்கு ஃபோன் பண்ணி வா அப்படின்னு என்ன கூப்பிடல, வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த ஒரு எப்படின்னா மனசுக்குள்ளே இருந்துச்சு, எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனால் வீட்டில் வந்து நான் தான் பத்திரிக்கை வாங்கினேன், நானும் அப்பாவும் தான் வாங்கினோம். 2 பேர் காரில் தான் வந்தாங்க. இன்வைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சரி, அப்போ வீட்டில் பத்திரிக்கை வைக்கும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கலாம்ல. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பத்திரிக்கை கொடுக்கும்போது வீடியோவில் காமிச்சாங்க. ஸோ நாங்களும் வீடியோ எடுக்கல, அவங்களும் வந்து எங்களை வீடியோவில் காமிக்கல. அது நாங்கள் ஏன் வீடியோவில் காமிக்கல, அதனால தான் நான் இப்போ வீடியோ வந்து எடுக்கல. அப்போ அவங்க நம்ம வந்து காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிடுறோம், என்னன்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அர்ஜென்ட்டாக ஹோட்டலுக்கு வந்து அப்புறம் ஹோட்டல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். பட் வந்து எனக்கு முன்னாடியே ஹோட்டல் வேலை செஞ்சிட்ருக்காங்க. காலையில் 7 மணிக்கெலாம் வரணுன்னாங்க, நான் 8:30 மணிக்கு தான் வந்தேன். நான் அப்படியே பட்டோடைய அம்மா வந்து இப்போ அவங்க எங்கேயோ ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் நாங்கள் தான் இன்றைக்கி ஹோட்டலில் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டிஃபன் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டிஃபன் கடையில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, அதனால் வந்து ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியல. பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க, நானும் வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், பட்டு காலையில் ஒரு விஷயம் நடந்தது. பட்டு கொடுத்துட்டேன், கர்மா இஸ் பேக். அது எனக்கு நடந்தது இன்றைக்கி. சொல்கிறேன், வீட்டில் போயிட்டு உட்காந்து சொல்கிறேன். நான் சொல்கிறேன் பட்டு, வீட்டில் போய் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து வீட்டில் அக்கா வீட்டில் இருந்து இன்றைக்கி நான் வந்து பட்டு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா, அம்மா வந்து வெளியில் போகிறாங்க, அதனால் ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்ட்டு. அதனால் சீக்கிரமாக வர்றதுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன். நானும் அப்பாவும் வந்தோம். அப்போ வந்து பெட்ரோல் இல்லாத நின்றுடுச்சு. பெட்ரோல் பங்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போகணும். அப்போ வந்து வண்டி நின்றுடுச்சு. என்ன பண்ணுறது, ஆமாம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ வந்து ஒரு பதிவு ஒன்று இப்போ வந்து உங்களுக்கு அந்த பதிவை காமிக்கிறேன், பாருங்கள். போதுண்ணா இருக்கு, நிறைய தான் போட்டேன். பெட்ரோல் இருக்குங்களா? காய்ஸ், வண்டியில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுச்சு. இப்போ அந்த அண்ணா தான் வந்து அவங்களே வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே டோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என் வண்டியிலேருந்து பெட்ரோல் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. காலையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஜென்ரேஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, நன்றி காலையிலே எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு. இப்போ நீங்கள் வந்து அந்த பதிவை பார்த்துருப்பீங்க. என்னென்னாக்கா ஒரு பலன் தான் இதெல்லாம். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கடையில் வந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்கல. ஏன்னா அங்கே வந்து ஆயில் வாங்குறதுக்காக வந்து என் கடையில் வாங்கிக்கோங்க, ஒரு மெக்கானிக் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. காசு கொடுத்து அந்த ஆயில் வாங்கினதுக்கப்புறம் அது வந்து 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா பொருள் இருக்கும் அந்த கடையில். ஒரு போல்ட்டை டைட் பண்ணுறதுக்கு ஒரு சாவி ஒன்று கேட்குறோம், அதுக்கு தரல. நான் தயவு செஞ்சு கொடு, நான் அதுக்கு வந்து வாடகை கூட எடுத்துக்கோங்க அப்படின்றேன். அதெல்லாம் தர முடியாதுப்பா, புது பொருள் வீணாகிடுமா அப்படின்னாரு. சரி ஓகே. அந்த ஓனரு இந்த பதிவில் என்ன நடந்ததுன்னா, அவர் வந்து ஒரு எளிமையான பர்சன் தான். ஒரு கொத்தனார் வேலை தான் சரியாக நினைக்கிறேன். மேலெல்லாம் வந்து கலவை காலில் கலவைலாம் இருக்குது, எனக்கு தெரியுது கொத்தனார் எப்படி இருப்பாங்கன்றது. வண்டி நின்றுடுச்சு. நின்னதும் வந்து அவங்க பின்னாடியே வந்து என்ன வண்டி நின்றுடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, பெட்ரோல் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே அவர் கொஞ்சம் தூரம் டோ பண்ணார். பின்னாடி அப்பா உட்காரச்சு, அவர் பைக்கில் அப்பா உட்கார வச்சுட்டு வண்டியை டோ பண்ணார். அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன சேர்த்து வண்டியை நிறுத்துன்னு சொல்லிவிட்டு அவர் வண்டியில் இருந்த பெட்ரோலை, நீங்கள் அதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவர் வண்டியில் இருந்த பெட்ரோலை ஒரு பாட்டிலில் பிடிச்சி கொடுத்து எங்கள் இதில் கொடுத்தாரு. அப்போ என்னென்னு வச்சுங்களேன், அந்த ரோட்டில் 100 பேர் 200 பேர் போனாங்க. எல்லோரும் வண்டியில் பெட்ரோல் இருந்துச்சு. அதுதான் கேட்டேன், நான் வண்டியில் பெட்ரோல் இருக்கு நான் கொஞ்சோண்டு போதும், என் வண்டியில் நிறுத்தாமல் போட்டேன், இந்தா நீ
தேவையான அளவுக்கு பெட்ரோல் பங்க் போகணும், தேவையான அளவு கொடுத்தாங்க. பெட்ரோல் பங்க் போகணும். அதனால நிறையவே கொடுத்தாரு. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரோட்டில் 100-200 வண்டி போகுது, எல்லோரும் வெள்ளைஞ்சல்லையாக போகிறாங்க. மணி கரெக்டாக 8. அப்போ எல்லோரும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இவரும் வேலைக்கு தான் போகிறாரு. அப்போ யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லை. கடவுளாக பார்த்து வந்த இதுதான். அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி வேறு யாராவது வண்டி இருந்தால் நான் இதுக்கு முன்னாடி தான் நிறுத்தியிருக்கேன். நைட்டில் நான் இப்போ நைட்டில் வேலை விட்டு வரனாக்கா ஒரு வண்டி இருந்ததுன்னா என்ன எதுக்கு நிற்குது அப்படின்னு நான் வண்டி கேட்பேன். அப்போ வந்து கர்மா இஸ் பேக். நம்ம செஞ்ச பலன் அதுக்கு வந்து நம்மளுக்கு பின்னாடி கிடைக்கும். நம்ம எப்போ ஒரு நல்லது பண்றோமோ அது நம்மளுக்கு பொறுமா திருப்பி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன விதைச்சோமோ அதுதான் வந்து எனக்கு பின்னாடி அது கிடைச்சிது. அதுக்கான பலன் தான் அது. ஸோ வந்து கடவுள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்காரு. ஸோ யார் வந்து ரோட்டில் வந்து பெட்ரோல் இல்லாமலையோ இல்லை வண்டி ஏதாவது ஃபால்ட்டில் நிற்கிறாங்களோ இல்லை குழந்தைய வச்சுட்டோ இல்லை சிங்கிளாவோ இல்லை யாராவது வயசானவங்களோ நின்னா தயவு செஞ்சு நின்று அவங்களுக்கு என்ன கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. இல்லை பெட்ரோல் இல்லையா, இல்லை வண்டி அதை என்ன பண்ணிகிட்டே போவீங்க, டோக் பண்ணிட்டே போங்க. இல்லையா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க பெட்ரோல். ஸோ அந்த மாதிரி சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. நானும் வண்டி இருந்துச்சுன்னா நான் போய் பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் தாங்க இருக்குது, வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பேன். இல்லையா எனக்கு வந்து என் வண்டியில் இருக்கிற பெட்ரோல் எனக்கு எப்படி எடுன்னு தெரியாதுங்க, உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சாக்கா என் வண்டியிலேருந்து பெட்ரோல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிடுவேன். ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அது வந்து பின்னாடி வந்து அதுதான் கிடைக்கும். பட்டு சொல்லணும்னு சொன்னீங்க, அந்த கதை தான் சொல்லணும். ஆமாம் பட்டு. ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்வளோதான் காசு போடணும், எவ்வளோதான் நல்லா வெள்ளையும் சொல்லியுமா இருந்தாலும் அவங்க மனசில் அந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் தோற்றுரும், ஆனால் அவங்க மனசு வந்து வெள்ளையாக இருக்குது. ஸோ அதான் சொல்ல வராங்க. அந்த ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு சின்ன ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா, அது அவங்க பெரிய அளவில் அவங்க பாராட்டியே ஆகணும். அதுதான் பெரிய மனசு அவங்க. ஆமாம். சரி, क्वेश्चनக்கு ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணிடலாமா? ஆமா, இது வந்து 2 நாளா வருது இந்த क्वेश्चन. ஆமா. ஏன் வினோத் மாமா சங்கீதா அக்காக்கு வீடு கிரக பஸ் வச்சாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு ஏன் போகல? அது வந்து ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் இருந்தா பரவாயில்ல, மறுபடியும் கேட்டுட்டே தான் இருக்கு. 1-2ன்னா நாங்க அதை கண்டுக்க மாட்டோம். ஸோ ரிப்பீட்டடா அதே கமெண்டே வருது. ஏன் அவங்க வீடு கிரக பஸ்ஸத்துக்கு ஏன் போகல, ஏன் போகல, ஏன் போகல, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. நாங்க என்ன இது வந்துட்டே இருக்கு அப்படின்னு ரிப்ளை பண்ணிடலாம், நம்மள விட மாட்டாங்க பாக்குறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க கேட்குற உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஆன்சர் பண்ற உரிமை நம்மளுக்கு இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக பண்ணிடணும். என்னன்னாக்கா இப்போ பத்திரிக்கை வைக்க வரும்போது எங்களை அவங்க வீடியோவில் காட்டல, ஆனால் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து பத்திரிக்கை வைக்கும்போது அவங்க வீடியோவில் காட்டினாங்க. அதிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ நம்மளை வந்து அவங்களுக்கு காட்டுறதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, நாங்கள் வீடு கிரக பஸ்ஸுக்கு போனோம். இப்ப ஒருத்தவங்க வீடு தேடி 2 பேர் மதிச்சு நம்மள வந்து இன்வைட் பண்றாங்க, அது எப்படி நாங்க போகாம இருப்போம்? சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறம் ஏன் வீடியோ போடல? ஆமா, நாங்க போனோம். எப்போ போனோம்னா, அங்க சித்தப்பா வீட்டு இவங்க மாமா வீட்டு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு உடனே எனக்கு வந்து சென்னையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, என்னுடைய அத்தை பையனுக்கு நிச்சயதார்த்தம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும், சென்னைக்கு போகணும். அப்போ நான் எப்படி போவேன்னா, அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் கூட்டுரோடு போயிட்டோம். வினோத் மாமா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். டேரெக்டாக போயிட்டு வருஷக்கு கொடுத்துட்டு உடனே நாங்கள் வந்து இங்கே வந்துட்டேன். நான் வழுதாவூர் வந்துட்டேன். வழுதாவூர்லேருந்து காட்டேரிக்குப்போ ஒரு 5 நிமிஷம் தான் பஸ். அங்கே பஸ் வைக்கிறாங்க, அத்தை மாமா வீடு அங்கே இருக்குது. ஸோ பட்டு என்னை வந்து அங்கே விட்டுட்டு உடனே ரிட்டர்ன் கோயிலாப்பாளையம் போயிட்டாங்க அவங்க இல்லையா. நான் 2 நாளுக்கு முன்னாடி தாய்மாமா வீட்டு விசேஷத்துக்கு எதுக்காக போனேன்னா, என்னோட அக்கா காயத்ரி அக்கா வந்து நீ 2 நாளுக்கு முன்னாடியே வந்துன்னு அவங்க எப்போலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இவங்க பத்திரிக்கை வச்சுட்டு வினோத் வந்து எனக்கு வந்து பர்சனலாக கூட ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லலை, வீட்டில் பத்திரிக்கை வச்சுருக்கேன் நீ வா அப்படின்னு என்னை கூப்பிடவே இல்லை. இருந்தாலும் நான் போனேன். சரி ஓகே விடு, எல்லாத்தையும் மறந்துட்டு நான் போயிட்டேன். அவ்வளோதான், போயிட்டு உடனே வரிசையை கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம். எங்கள் அக்கா கேர் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க, நீ 2 நாளைக்கு முன்னாடி வந்துடுன்ட்டு. ஆனால் வினோத் எனக்கு ஃபோன் பண்ணி வா அப்படின்னு என்னை கூப்பிடல, வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த ஒரு எப்படின்னா மனசுக்குள்ளே இருந்துச்சு, எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் வந்து நான் தான் பத்திரிக்கை வாங்கணும், நானும் அப்பாவும் தான் வாங்கினோம். 2 பேர் காரில் தான் வந்தாங்க, இன்வைட் பண்ணிட்டு அவங்களுக்கு வேலை. சரி, அப்போ வீட்டில் பத்திரிக்கை வைக்கும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கலாம்ல. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பத்திரிக்கை கொடுக்கும்போது வீடியோவில் காமிச்சாங்க. ஸோ நாங்களும் வீடியோ எடுக்கல, அவங்களும் வந்து எங்களை வீடியோவில் காமிக்கல. அது நாங்கள் ஏன் வீடியோவில் காமிக்கல, அதனால தான் நான் இப்போ வீடியோ வந்து எடுக்கல. அப்போ அவங்க நம்ம வந்து காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் அவங்களுடைய ஃபேஸையும் காமிக்க வேணாம்,
ஏன்னா இது வந்து அவங்க நம்ம சேனலில் காமிக்கிறதுனால வந்து கமெண்ட் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க சேனலில் பார்க்குறீங்க, அவங்களுடைய கருத்துக்களை அவங்களோட சேனலில் சொல்லுங்கள், ஏன் எங்களோட சேனலில் சொல்கிறீங்க? ஸோ இதனால எங்களுக்குள்ளார முரண்பாடு ஏற்படுது. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுமோ அவங்க சேனலில் டேரெக்டாகவே நீங்கள் போய் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் நீங்கள் பண்ணாதீங்க. அதுவே ஒரு நல்ல விதமாக பண்ணனா கூட ஓகே. ஸோ நல்ல விதமாவோ எந்த விதமோ அவங்களுடைய கமெண்ட்டை அவங்க சேனலில் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் எங்களை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அவ்வளோதான். அதனால தான் இப்போ வீடியோ வந்து எடுக்க முடியல. அவங்கள பற்றி ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் தப்பாவோ இல்லை ஏதோ ஒரு கமெண்ட் வருது, நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ணாமல் அவங்க வந்து எங்களை பற்றி உங்கள் வீடியோவில் காமிக்கிறது வந்து அந்த கமெண்ட்டுக்கு பொறுப்பு நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்கள காட்டுறதுல வந்து எங்களுக்கும் உடன்பாடு இல்லை, அவங்களுக்கும் எங்கள் சேனலில் காட்டுறதுக்கு அவங்களுக்கும் உடன்பாடு இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் தான். ஸோ ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவல், ஆனால் நாங்கள் ஃபங்க்ஷன் போவோம், ஃபெஸ்டிவல் போவோம், அவங்க கூட என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காமிப்போம். வீடியோ மட்டும்தான் காமிக்க மாட்டோம். மற்றபடி எங்கன்னா வெளியிலலாம் போனோம்னா நாங்கள் பார்த்துப்போம், பேசிப்போம். இப்போ ஒரு நல்லதோ கெட்டதோ கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போவோம். ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா கண்டிப்பாக போவோம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஃபேமிலியே ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். பட் வீடியோ மட்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ இதான் ரீசன். வீடியோ எடுக்கலையா போலையான்ட்டுலாம் இதுக்கப்புறம் கேட்காதீங்க. நாங்கள் கண்டிப்பாக போனோம், போயிட்டு வருஷ கவர் வச்சுட்டு தான் நாங்கள் ரிட்டர்ன் இங்கே வந்தோமே. சென்னைக்கு நான் வந்தேன், பட்டு வந்து என்னை விட்டுட்டு கோயிலாப்பாளையம் போயிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு ரீசன். சரி, ஓகே. எனக்கு பசிக்குது, சாப்பாடு செய்ய. இப்போ இதுக்கப்புறம் போயிட்டு நான் லஞ்ச் பண்ணணும். எங்கள் வீட்டுக்கு பட்டு வீட்டுக்கு போகிறேன். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கேன். அம்மா வந்து தொல்லம்பூர் போயிருக்காங்க. அப்பா வந்து காலையில நாங்க தான் வந்து ஹோட்டலே பார்த்துக்கிட்டோம். ஆமா, அப்பா வந்து இப்ப அம்மாவை இட்டுட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. ஹோட்டல் கடையை முடிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் நான் லஞ்ச் பண்ணணும். சரி, ஓகே, நீ லஞ்ச் பண்ணு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொல்லணும்னு நினச்சதை உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.